அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிசாமி. நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும், நம்ம தமிழ்நாடு உள்பட எல்லா மாநிலங்கள்லையும் சொத்துக்கள் வாங்கிறது அல்லது விற்கிறது அல்லது அடமானம் வைக்கிறது அல்லது தானம் செய்கிறது, இது போன்ற பத்திரப்பதிவுகளுக்கு பதிவு சட்டம் 1908ங்கிற ஒரு பழைய சட்டத்தை தான் நாம் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். அந்த சட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் முறைப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. மோசடி பத்திரப்பதிவுகளை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட பதிவாளர்களே விசாரணை செஞ்சு ரத்து செய்யலாங்கிறது தான் அந்த சட்ட திருத்தம். கடந்த 2022 வருஷத்தில் கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷத்தை கொடுத்தது. காரணம் என்னென்னா, கோர்ட்டுக்கு போகாமலேயே, வருஷ கணக்கில் காத்திருக்காமலேயே போலியான மற்றும் மோசடியான பத்திரப்பதிவுகளை ஈஸியாக ரத்து செய்ய முடிஞ்சுது. 1000க்கும் மேற்பட்ட மோசடி பத்திரங்களை நம்ம தமிழ்நாட்டு மாவட்ட பதிவாளர்கள் முறையாக விசாரணை செஞ்சு அதை ரத்து செஞ்சாங்க. ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போய் அந்த சட்ட திருத்தத்துக்கு தடை உத்தரவு வாங்கினாங்க. இப்போ அந்த வழக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் மேல்முறையீடு செஞ்சு அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் நம்ம மத்திய அரசாங்கம் ஒரு புதிய பதிவு சட்டத்தை தயார் செஞ்சுருக்கிறாங்க. அந்த புதிய பதிவு சட்டத்தில் போலியான மற்றும் மோசடியான பத்திரங்களை ரத்து செய்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக வெளியிடுற வீடியோக்கள் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்திரப்பதிவுகள் சம்பந்தமாக நம்ம மத்திய அரசாங்கம் தயார் செஞ்சிருக்கிற புதிய சட்டத்துக்கு பதிவு சட்டம் 2025ன்னு பேர். மத்திய அரசாங்கத்துடைய ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நில அளவைத்துறை வல்லுநர்கள் இந்த புதிய பதிவு சட்டத்தை தயார் செஞ்சுருக்காங்க. பழைய பதிவு சட்டத்தில் இருந்த குறைகளை எல்லாம் நீக்கி இந்த புதிய பதிவு சட்டத்தை தயார் செஞ்சுருக்காங்க. போலியான மற்றும் மோசடியான பத்திரப்பதிவுகளை ரத்து செய்ய சட்டம் படித்த ஒரு நீதிபதிக்கு இருந்த அதிகாரத்தை சாதாரண மாவட்ட பதிவாளருக்கு கொடுத்தது தப்புன்னு வாதாடி தான் நம்ம தமிழக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கு ஹைகோர்ட்டில் தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த புதிய சட்டத்தில் போலியான மற்றும் மோசடியான பத்திரப்பதிவுகளை ரத்து செய்கிற அதிகாரத்தை பதிவுத்துறை தலைவருக்கு கொடுத்துருக்குறாங்க. இது சம்பந்தமாக பல புதிய சட்ட பிரிவுகளையும் இந்த சட்டத்தில் சேர்த்துருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட ஒரு போலியான அல்லது மோசடியான பத்திரத்தை யாரால் ரத்து செய்ய முடியும், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும், அதுக்கு பொதுமக்கள் எப்படி விண்ணப்பிக்கணும், அதிகாரிகள் எப்படி அதை ரத்து செய்யணும், ரத்து செய்யப்பட்ட பதிவுத்துறை தலைவருடைய உத்தரவை எதிர்த்து பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும், அதுக்கான கால அவகாசம் என்னங்கிற நடைமுறைகளை பற்றி இந்த சட்டத்துடைய 64வது பிரிவில் தெளிவாக விளக்கி இருக்காங்க. தவறான தகவல்களை கொடுத்து ஒரு பத்திரம் பதிவு செய்யப்பட்டு இருந்தால் அதை ரத்து செய்கிற அதிகாரம் இந்த புதிய சட்டத்தில் சார்பதிவாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் மோசடி பத்திரங்களை ரத்து செய்ய நம்ம நாட்டில் யாரும் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. டெஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் செஞ்சு இந்த சட்டத்தை யார் வேணுனாலும் பார்வையிடலாம். இந்த சட்டத்துக்கு எதிராக அல்லது மேம்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் 30 நாளுக்குள்ளே அதை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். அதுக்குரிய இமெயில் அட்ரஸையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோ மூலமாக நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி.